இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்தை குறித்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். முதல் 10 வசனங்களை 2 வாரங்களாக நம்ம தியானித்தோம். பார்ட் 1, பார்ட் 2 என்று நம்ம இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்தை குறித்து தியானித்தோம். இயேசு எவ்விதமாக பிதாவினிடத்திலே ஜெபத்தை ஏறெடுத்தார் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். பார்ட் 1 இயேசு பிதாவினிடத்தில் ஒரு சாதாரண கான்வர்சேஷனை போல எந்தவித அலட்டுதலும் இல்லாமல் ஒரு சிநேகிதன்கிட்ட பேசுகிற மாதிரி பிதாவினிடத்திலே இயேசு ஜெபத்திலே பேசி கொண்டிருக்கிற விதமாக அந்த ஜெபங்களை ஏறெடுக்கிறார். பிதாவே, வேலை வந்தது, உம்முடைய குமாரனை நீர் மகிமைப்படுத்தும்படியான வேலை என்று சொல்லுகிறார். குமாரன் பிதாவை மகிமைப்படுத்தும்படியாக நீர் குமாரனை மகிமைப்படுத்தும்படியான வேலை வந்திருக்கிறது என்று இயேசு பிதாவை வேலையை குறித்து சொல்கிறார். சிலுவை குறித்து இயேசு அங்கே சொல்லும் பொழுது, வேலை வந்தது, பிதாவே, குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படி நீர் குமாரனை மகிமைப்படுத்தும் என்று சொல்கிறார். இந்த மகிமைப்படுத்துகிற காரியத்தை குறித்து இயேசு சொல்லும் பொழுது, நான் ஏதோ ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறதுக்கு ஏதோ வார்த்தைகளை சொன்ன விதமாக அங்க இல்லாம, நான் நீர் செய்யும்படி எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து பூமியிலே முடித்தேன், முடிப்பதினாலே உம்மை நான் மகிமைப்படுத்துறேன். நீர் எனக்கு என்னை எதற்காக அனுப்பினீரோ அந்த டியூட்டியை நான் ஃபுல்ஃபில் பண்ணினதன் மூலமாய் உம்மை மகிமைப்படுத்தினேன் என்று சொல்லி ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லுகிறதை பார்க்கிறோம். மற்றுமாக தேவனை அறிவதே நித்திய ஜீவன். ஆமா, மெய்யான உண்மையும் நீர் அனுப்பினவராகிய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன் என்று சொல்லி மகிமையான காரியத்தை குறித்து அங்கே பேசுகிறார். இயேசு சிலுவையிலே போய் பிதாவை மகிமைப்படுத்தினவராய் தான் வெளியே வர வேண்டும் என்று சொல்லி அந்த சிலுவை பாடுகளை ஜெயமாய் முடித்து வருவதைத்தான் பிதாவுக்கு மகிமை என்று சொல்லி அங்கே காண்பித்து, இன்னொரு மகிமை, ஆதியிலேயே பிதாவுக்கு தம் விட்டு வந்த அந்த மகிமையை மறுபடி பெற்றுக்கொள்ளும்படியான ஒரு வேண்டுதலை அங்கே விண்ணப்பத்தை வைக்கிறத நம்ம பார்க்க முடியும். 2வது பார்ட்டில் நம்ம என்ன தியானித்தோம் என்றால், உலகத்திலிருந்து நீர் தெரிந்தெடுத்து எனக்கு தந்தவர்களுக்காக என்று சொல்லுகிறார். உலகத்திலிருந்து ஒரு எக்லேசியா என்கிற சொல்லப்படுகிறதான பிரித்தெடுக்கப்பட்டு தெரிந்தெடுத்து எனக்கு தந்தவர்களுக்கு நான் உம்மை வெளிப்படுத்தினேன். அவர்களுக்கு நான் உம்மை பற்றி வெளிப்படுத்தியிருக்கிறேன். அவர்கள் உம்மை விசுவாசித்திருக்கிறார்கள். அவங்க யாரோ இல்லை, நீங்க சொன்னதெல்லாம் நான் அவங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அவங்க உம்மை விசுவாசித்திருக்கிறார்கள், உம்மை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள், ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இவைகளெல்லாம் சொல்லிட்டு அவ்விதமாக ஒரு உறவை காண்பித்து அங்க ஜெபிக்கிறார். அப்புறம் அதுவும் இல்லாம, நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், நான் உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் என்று அங்கு ஒரு செப்பரேஷனை பிரிக்கிறார். இயேசு உலகத்தை குறித்து அந்த தம்முடைய ஜெபத்தில் கிட்டத்தட்ட 19 முறை வரைக்குமாக இயேசு கடைசி நேரத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுத்து கொண்டிருக்கிறார். சீஷர்களிடத்துல இனிமே உறவாட நேரம் இல்லை. இனி இயேசு பிதாவினிடத்துல போகிறது வேலை வந்து விட்டபடினாலே கடைசி வேளையிலே ஜெபித்த ஜெபமாய் இது எழுதப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்தில் உலகம் 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 என்று இயேசு அநேக முறை சொல்லிவிட்டு, நான் உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்கிறார். அப்புறம் என்ன சொன்னா, தே பிலாங் டு யூ, நீர் எனக்கு தந்தவர்கள் எல்லாம்
உம்முடையவர்களாய் இருந்தார்கள், அவர்களை எனக்கு தந்தீங்கன்னு சொல்றார். அங்க உறவை எப்படி காண்பிக்கிறார் என்றால், சபையை, தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளை தேவன் வேறுபடுத்தாம இவர்கள் ஆதி முதலாய் உம்முடையவர்களாய் இருந்தார்கள், அவர்களை எனக்கு உலகத்திலிருந்து பிரித்து எனக்கு தந்தி என்று சொல்லிவிட்டு, என்னுடையவைகள் எல்லாம் உம்முடையவைகள், உம்முடையவைகள் எல்லாம் என்னுடையவைகள் என்று சொல்லி அங்க ரிலேஷன்ஷிப் எல்லாம் அவர் ஃபுல்லா அங்க பில்டப் பண்ணிடுறார். முதல்ல பிதாவை குறித்து பேசுகிறார், பிதாவை மகிமைப்படுத்துகிறதான ஒரு அவசியத்தை அங்க பேசுகிறார். பிதாவையும் குமாரனையும் அறிவதுதான் இட்டர்னல் லைஃப் என்று பேசுகிறார். இந்த இட்டர்னல் லைஃப்ல பங்கு பெறக்கூடிய மூன்றாவது நபராக சபையை அங்கே காண்பித்து விட்டு, அவர்கள் உம்மை அறிந்திருக்கிறார்கள், உம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், உம்மை விசுவாசித்திருக்கிறார்கள், அவர்களுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு இந்த உறவையெல்லாம் காண்பித்து விட்டு தான் அவர் விண்ணப்பத்துக்கு நேராக பிதாவினிடத்திலே வருகிறதை இந்த மூன்றாவது பாரகத்துல நம்ம பார்க்க இருக்கிறோம். யோவான் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 15ஆம் வசனம் வரை. முதல் பார்ட்ல முதல் 5 வசனம், இரண்டாவது பார்ட்ல இரண்டாவது 5 வசனம், இப்ப மூன்றாவது பார்ட்ல மூன்றாவது 5 வசனத்தை பார்க்க இருக்கிறோம். இயேசு ஏதோ அங்க பேசிக்கொண்டு இருக்கிறாருன்னா ஏதோ சாதாரணமா பேசல. இயேசு ரொம்ப எல்லாவற்றையும் சுற்றி வளைத்து இந்த இயேசு இயேசுவை அனுப்பின எல்லா காரியத்தையும் குறித்து ஒரு கன்க்ளூசிவாக டோட்டலா இதாக அந்த இடத்துல பேசி கொண்டிருக்கிறார். இயேசு பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையின் பாகத்தையும் நம்ம ரொம்ப ஆழமாய் கவனிக்க வேண்டியிருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த 2 பார்ட்டுமே நான் கிட்டத்தட்ட 2 hours கிட்ட என்னாலேயே ஒரு எக்ஸ்பிளனேஷனை கொடுக்க முடிகிறது என்றால் இயேசு எவ்வளவு கருத்தாய் பேசுகிறோம். எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன், அவன் கருத்தாய் விண்ணப்பம் பண்ணினான். பாகால் தீர்க்கதரிசிகள் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் சாயங்காலம் வரையும் உடம்பெல்லாம் கீறிக்கொண்டு கதறிக்கொண்டு எல்லாரும் கூப்பிட்டும் ஒரு பதிலும் இல்லை. எலியா வந்து சாதாரணமா பேசினா, அங்கே தேவன் வானத்திலிருந்து அக்னியை இனப்பினான். அவன் கருத்தாய் வேண்டினான், தேவன் வானத்தை அடைத்தார். அவன் கருத்தாய் விண்ணப்பம் பண்ணினான், தேவன் வானத்தை திறந்து மழையை கொடுத்தார். அதனால அப்படி வேதம் சொல்லி இருக்கும் பொழுது ஒரு கருத்தான ஜெபத்தை இயேசு இங்கே ஜெபித்து கொண்டிருக்கிறார். வான ஒளியும் பூமி ஒளியும் என் வார்த்தை அதன் உறுப்பாகிலும் ஒழியாது என்று சொல்லியிருந்தா, இயேசுவினுடைய வார்த்தைகள் எவ்வளவு ஆழமா இருக்கும்னு பார்த்துக்கங்க. இப்ப இயேசு யார்கிட்டையும் பேசிக்கொண்டிருக்கல, இயேசு பிதாவோடு பேசிக்கொண்டிருக்கிறார் என்றால் அவர் எவ்வளவு ஆழமான கருத்தோடு மெச்சூர்டா பேசிக்கொண்டிருப்பார் என்று நாம பார்க்க வேண்டும். சரிதானா? 11ஆம் வசனம் படிப்போம். யோவான் 17:11. நான் இனி உலகத்தில் இரேன். இப்ப ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நான் இனிமே இந்த உலகத்துல அனுப்பின 33.5 வருடம் எல்லாவற்றையும் முடித்து விட்டேன். இனிமே நான் இந்த உலகத்துல இருக்க போறது இல்லை. இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். இப்ப இயேசு எதை பத்தி பேசிக் கொண்டிருக்கார்? ஒரு உலகத்தை பத்தி பேசிக் கொண்டிருக்கிறார். நான் இந்த உலகத்தை விட்டுட்டு வந்துருவேன், ஆனா இவர்கள், இயேசு தனிப்பட்ட யாரையோ பத்தி பேசாம நம்ம அவர்கள் மத்தியில வைத்து பேசுகிறார். இவர்கள் என்று சொல்லி, நீர் எனக்கு தந்த இவர்கள். சரிதானா? பிரசன்ஸ, நம்முடைய பிரசன்ஸ் அங்க காமிக்கிற இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாய் இருக்கும்படிக்கு
நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். இப்ப என்ன சொல்றாரு? நான் உம்மிடத்துல வரப்போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பரிசுத்த பிதாவேன்னு அட்ரஸ் பண்றாரு. எப்படி பண்றாரு? இதுவரைக்கும் சாதாரணமா பிதாவே வேலை வந்தது என்று சொல்லிதான் பேசிக்கிட்டு வந்தவர் இப்ப ஒரு வேர்ட ஸ்பெசிபிக்கா சொல்லி ஜெபிக்கிறார். பரிசுத்த பிதாவே என்று சொல்லிட்டு, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாயிருக்கும்படிக்குன்னு சொல்றாரு. இயேசு யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு? ஒரு பரிசுத்தமான பிதாவின் இடத்துல பேசுகிறார். நாம ஒன்றாய் இருக்கிறது போல அப்படின்னா, இப்ப பரிசுத்தத்தை அந்த ஹோலி ஃபாதர்னு சொன்னதுனால அவர் எதை மீன் பண்ணி பேசுறாருன்னா, அந்த ஹோலினஸ பத்தி மீன் பண்ணி பேசுறார். நாம் ஒன்றாய் இருக்கிறது போல. எதிலே? அந்த பரிசுத்தத்திலே. சரிதானே? அவர்களும் ஒன்றாயிருக்கும்படிக்கு, அவர்களும் அந்த ஹோலினஸ்ல இருக்கணும் என்று, அதுல அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கணும் என்று ஜெபிக்கிறார். நல்லா கவனிங்க. என்ன பாயிண்ட்னா, பிதா கிட்ட, ஹோலி ஃபாதர் கிட்ட ஹோலி சன் பேசுறார், நம்ம ஒன்றா இருக்கிறோம். அதுதான் பரிசுத்தம். அதுல எந்த ஒரு களங்கமோ பிரிவினையோ கசப்போ வைராக்கியமோ கோபமோ விரோதங்களோ எந்தவித அசுத்தமும் இராத ஒரு அழகான அந்த கேரக்டரை குறித்து பேசுகிறார். நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி. ஏன்னா நான் வந்துடுறதுனால இப்ப இவங்களுக்குள்ள ஒரு பிரிவினையின் உள்ள வந்துடக்கூடாது, உயர்வு தாழ்வு. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதான் சீசர்கள் எல்லாம் இயேசு போயிடுறாரு, இனிமே யாரு தலைவனா இருக்க போறதுன்னு போட்டி போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதையெல்லாம் இயேசு பார்த்துட்டு தான் இயேசு என்ன சொல்லி கொடுத்துட்டு வந்தாரு? சீசர்களின் காலை கழுவிட்டு இப்பதான் வந்திருக்கிறாரு. ஆண்டவராகிய நானே உங்கள் கால்களை கழுவினால் நீங்களும் அப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டு வந்திருக்கிறேன். இப்ப நான் வந்துருவேன். இனிமே அவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்க ஆளு கிடையாது. அவர்கள் ஒன்றாயிருக்கணும். எதுல? ஹோலினஸ்ல. இயேசு சொன்னாரு 1 பேதுருல 1:15 என்ன போட்டிருக்காருன்னா, நான் பரிசுத்த, ஆகவே நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாயிருக்கும்படிதான் நான் உங்களை பிரித்து கொண்டேன்றார். படிங்க 1 பேதுரு 1:15-16. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். இப்ப நடக்கை எல்லாவற்றிலும் பரிசுத்தம். இப்ப இயேசு பரிசுத்த பிதா கிட்ட பேசுகிறாரு, நம்ம ஒன்னா இருக்கிறோம் எல்லா விதத்திலும் என்று சொன்னது மாதிரி இப்ப அவர்களும் ஒன்னா இருக்கணும். எதுல? அவர்கள் தங்கள் நடக்கை எல்லாவற்றிலும் நம்மளை போல அழகுள்ளவர்கள், பரிசுத்தம் உள்ளவர்கள், தாழ்மை உள்ளவர்கள், அன்பு நிறைந்தவர்கள், அப்படி வல்லமை புரிந்தவர்கள், விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் பொறுமையிலும் எல்லாவற்றிலும் அந்த கேரக்டர் வைஸாக அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யக்கூடாது? பிரிவினை உள்ளவர்களாக இராதபடி அவர்கள் ஒன்றாய் இருக்கணும். நான் உம்மிடத்துல வந்துடுறதுனால அவர்கள் ஒன்றாய் இருக்கும்படி நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும் என்று சொல்லுகிறார். எப்படி காத்துக்கொள்ளணும்? பிதாவே உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஜெகோவா த காட் வில் ப்ரொடெக்ட் அப்படி இல்லை, ஜெகோவா ஜெயரே அப்படி இல்லை, யெகோவா ஈரே, யெகோவா ரஃபா, இந்த பெயரை வைத்து காப்பாற்றிக் கொள்ளுகிறது என்று சொல்ல அது அப்படி அது இருக்கிறது. ஆனாலும் அப்படியா இராமல் வேதம் சொல்லுங்க, உம்முடைய நாமத்தினாலே காத்து கொள்ளும். அப்படின்னா நாமம் என்பது என்று வெளிப்படுத்தல்ல இருக்குது. வெளிப்படுத்தல்
வசனங்க 22 அதிகாரத்துக்கு வாங்க. வெளிப்படுத்தல் 22. உம்முடைய நாமம் என்பது அவருடைய வார்த்தையே என்று எழுதியிருக்கிறது. எங்க இருக்கு? வெளிப்படுத்தல் 22 21 19 அதிகாரம். வெளிப்படுத்தல் 19 13 சொல்லி இருக்கிறது, அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. என்பதுன்னு சொல்லாம என்பதே. நம்ம எப்பவுமே அவருடைய நாமத்தை சொல்லி, அவருடைய நாமத்தினால் பிசாசுகளை துரத்துவார்கள் என்று சொல்லும் பொழுது நம்ம வெறும் பேரை மாத்திரம் சொல்லுகிறது இல்ல, அதற்குரிய எல்லா அர்த்தங்களையும் வார்த்தைகளையும் இணைத்து என்ன செய்யறோம்? நம்ம பேசுகிறவர்களாய் இருக்கிறோம். ஆகவேதான் இங்க என்ன செய்யறோம்? அவருடைய நாமம் என்பது அவர் தேவனுடைய வார்த்தை என்பதே. அந்த நம்முடைய வார்த்தைகளை எல்லாம் நான் கொடுத்துட்டு வந்தேன்னு சொன்னார்ல, நீர் தந்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறேன், அவர்கள் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள், விசுவாசித்து இருக்கிறார்கள், நீர் அனுப்பினதை விசுவாசித்து இருக்கிறார்கள், எல்லாமே அவங்க விசுவாசித்து இருக்காங்க. அந்த வார்த்தையின் மூலமாய் அவர்களை நீர் காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். உம்முடைய நாமத்தினால் அவர்களை பரிசுத்த அழகோடு கூட தாழ்மை, இணக்கம், அன்பு, எல்லா விதமான அந்த கேரக்டர், அன்பின் ஆவிக்குரிய அன்பின் கேரக்டர் எல்லாவற்றின் மூலமாக அவர்களை நீர் காத்து கொள்ள வேண்டிய. நான் வந்துட்டேன், வந்துட போறேன்னு சொல்லிட்டு இப்ப பேசுறார். மறுபடியும் படிங்க அடுத்த வசனம். நான் அவர்களுடனே கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொண்டேன். இப்ப சொல்ற, நான் அவ்விதமாக தான் என்ன செஞ்சிருந்தேன்? அவர்களுக்கு வார்த்தையை சொல்லி கொண்டிருந்தேன். சீசர்களுக்குள்ள என்ன வந்துருச்சு? யாரு பெரியவன்ற போட்டி வந்துருச்சு. நான் அவர்களுக்கு வார்த்தை மூலமாய் காரியங்களை சொல்லி கொடுத்தேன். அநேக சத்தியங்களை எல்லாம் நான் சொல்லி கொடுத்து நான் வந்திருக்கிறேன். நான் பூமியில இருக்கையிலே அவர்களை உம்முடைய நாமத்தினால் நான் அவர்களை காத்து கொண்டேன். நீர் எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக. இங்க பாருங்க, உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொண்டேன். நீர் எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன். அவர்களை முதல்ல வசனங்களை டீச் பண்ணி காத்திருந்தேன். எல்லாமே அவங்களுக்கு சொல்லி கொடுத்ததுனால அவங்க காக்கப்பட்டவர்களாய் தான் இருந்தாங்க. ஆனா கடைசி நேரத்துல ஒரு கலாட்டா வந்துருச்சு. அதைத்தான் சொல்ல வர்றாரு. அதனாலதான் சொல்றாரு, நான் காத்து கொண்டு தான் வந்தேன். நீர் எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன். காத்து கொண்டு வந்தேன். கடைசி நேரம் வரையும் நான் என்ன செஞ்சேன்? அவர் என்ன தம்மிடத்துல அன்பு கூர்ந்து கடைசி சிலுவையின் மரண பிரிந்த அவர்களிடத்துல அன்பு கூர்ந்து அவர்களை காத்து கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு செமிகோலன் போட்டிருக்கு. ஏன் காத்து கொண்டு வந்தேன்னு மறுபடியும் ரிப்பீட் பண்ணார்னா, நான் அவங்களெல்லாம் காத்துக்கிட்டேன், நீர் எனக்கு தந்தவங்களை. ஆனா ஒரு இடத்துல வந்து சொல்றாரு, நான் அவர்களை காத்து கொண்டு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட கொண்டு வர்றாரு. என்ன சொல்றாரு? வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டு போனானே அல்லாமல் அவர்களில் ஒருவனும் கெட்டு போகவில்லை. பாருங்க, இப்ப இங்க ஒரு பர்பஸ். இங்க ஒருத்தன் கெட்டு போறான். நான் காத்து கொண்டு தான் வந்தேன், அவர்களை எல்லாரையும் காத்து கொண்டேன். யாரு? அவன் பேதுருடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடி அவனுக்கு இதை சொல்லி கொடுத்தேன். எல்லாருக்கும் காரியங்களை எல்லாம் சொல்லி கொடுத்து காத்து கொண்டு தான் வந்தேன். ஆகிலும் கேட்டின் மகன் கெட்டு போனான் அன்றி அவர்களில் வேறு ஒருவனும் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாகன்னு சொல்றாரு. இட் இஸ் ஆல்ரெடி ரெக்கார்டட். அவனுக்கையும் நான் காத்து கொண்டு தான் வந்தேன். ஆகிலும் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டு போனானே அன்றி வேற ஒருவரும் கெட்டு போகாதபடி நான் காத்து கொண்டு வந்தேன். இப்ப இவ்விதமாக இயேசு சொன்னார். சரிதானா?
13ஆம் வசனத்துக்கு வாங்க. இப்பொழுது ம் நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். இப்ப இயேசு பிரிந்து போக போறாரு. ஆகவே தம்முடைய பிள்ளைகளை காத்துக்கொள்ள சொல்லிட்டு இப்ப சொல்றாரு, நான் உம்மிடத்துல வருகிறேன். ஆ, அவர்கள் என் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படி ஆ. உலகத்தில் இருக்கையில் இவைகளை சொல்லுகிறேன். பாருங்க, இப்ப நான் உம்மிடத்துல வர்றேன்னு சொல்லிட்டு இயேசு என்ன சொல்றாரு, நீர் எனக்கு தந்தவர்கள் என் சந்தோஷத்தை நிறைவாய் அடையணும். ஆகவே தான் நான் இதை சொல்ல வர்றேன். எதை சொல்ல வர்றேன்னா, இயேசு இந்த மோசையை காணோன்னு தேடினாங்க. என்ன சொன்னாங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் எங்களை எகிப்திலிருந்து அழைத்து வந்த மோசைய காணோம், எலியாவை காணோம், இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்கல்ல, பாத்தீங்களா? ஆனா இயேசு சொல்றாரு, இப்ப இங்க சொல்றாரு, ஆனா என் பிள்ளைங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை சொல்றேன். சந்தோஷத்தை நான் நடத்திட்டு வந்தேன். இப்ப அவர்களுடைய சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி இத சொல்றேன். நான் எங்க போறேன்? நான் காணாம போல, நான் நம்முடைய பிதா வீட்டுக்கு போறேன். அங்க உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போறேன். நீங்கள் என்னோடு வந்து இருக்கும்படிதான் அந்த வேலையை செய்ய நான் போறேன். நான் எங்க போறேன்? உங்களை கைவிட்டுட்டு போல, உங்களை விட்டு விலகியும் போல, உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கணும். ஆகவே தான் நான் இதை சொல்லுகிறேன்னு இயேசு பிதா கிட்ட சொல்றது போதே சொல்றேன். நான் ஏன் இதை சொல்றேன்னா, இவங்களும் தெரிஞ்சுக்கட்டும், நான் உம்மிடத்துல வருகிறது இன்னும் மகிமையான காரியம், இன்னும் சந்தோஷமான காரியம். அந்த சந்தோஷத்தை அவங்க பெற்றுக்கொள்ளட்டும். நான் ஜெயம் கொண்டவராய் பிதாவினிடத்துல ஒரு மகிமைக்குள்ளாக நான் பிரவேசிக்கிறதுனால பிள்ளைகள் எல்லாம் சந்தோஷப்படட்டும். நான் சிங்காசனத்துல போய் வீட்டு இருக்க போகிறேன். என்னுடைய வேலையை முடித்து சிலுவையை ஜெயித்து நான் ஜெயங்கொண்டவராய் சத்ருவின் சகல வல்லமைகளையும் அதிகாரங்களையும் முறிந்து அவனை அவமானப்படுத்தி ஜெயங்கொண்டவராய் பிதாவின் வலது பாரிசத்துல போய் உட்கார போறத குறித்து சொல்றாரு. நான் அங்க வர்றதுனால இவர்கள் சந்தோஷப்பட போறாங்க. ஏன்னா எங்க அப்பா, எங்க மாஸ்டர், எங்கள் ரட்சிப்பின் அதிபதி எங்க போய் உட்கார்ந்துருக்காரு? பிதாவின் வலது பாரிசத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறாரு. பரலோகத்துல சும்மா போல, அங்க மாத்திரம் இல்லை, என் பிதாவின் வீட்டுல அநேக வாசஸ்தலங்கள் உங்களுக்கு உண்டு, நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு என்ன சொன்னாரு? அந்த என் சந்தோஷத்தை நிறைவா அடையும்படிக்கு நான் நினைக்கிறேன், உலகத்தில் இருக்கையில் இவைகளை சொல்லுகிறேன் நினைச்சார். அவர்களுக்கு என்ன சரி, அடுத்த வசனம் 14. நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். பாருங்க, நல்லா பாருங்க. ஏற்கனவே இந்த வார்த்தையை இயேசு பேசின மாதிரி நமக்கு தெரியும். எங்க எத்தனை வசனத்துல பார்த்தோம்? 6. என்ன வார்த்தை? படிங்க. 6ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு? அவர்கள் இல்ல 8ஆம் வசனம். நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். நல்ல கவனமா இருங்க. இங்க பாருங்க, நீர் எனக்கு தந்த வார்த்தைகளை ப்ளூரல்ல போட்டிருக்கா, வார்த்தைகளை அவர்களுக்கு கொடுத்தேன். நீர் எனக்கு சொன்ன எதையும் நான் மறைக்கவில்லை. பிதா எனக்கு சொன்ன எதையும் மறைக்காம நான் அவர்களுக்கு சொல்லிட்டேன். எல்லா வார்த்தைகளையும் கொடுத்தேன்னு சொன்னவாரு. இங்க வந்து ஸ்பெசிபிக்கா மறுபடி சொல்றாரு. இயேசு வந்து மறுபடி என்னடா வார்த்தையை சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்காருன்னு நம்ம நினைக்க முடியாது. இயேசு அங்க பேசினது வித்தியாசம், வேற கான்டெக்ட்ல பேசினாரு. இங்க பேசுகிறது வித்தியாசமாய் பேசுகிறார். இது ரொம்ப ஆழமான வார்த்தை. நீர் தந்த வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். ஏன் வார்த்தையை கொடுத்தேன்? வார்த்தைகளை கொடுத்தேன்னு சொன்னவரு இங்க ஸ்பெசிபிக்கா வந்து ஐ ஹவ் கிவன் த வேர்ட்னு போட்டிருக்காரு. நான் வார்த்தையை கொடுத்தேன்னு சொல்லிட்டு அங்க ஃபுல் ஸ்டாப் வைக்கவில்லை. அது இன்னும் கம்ப்ளீட் ஆகவில்லை. ஏன்னா என்ன வார்த்தைன்றது அங்க முக்கியப்படுத்தி அங்க
இயேசு பிதா கிட்ட பேசுகிறார். இயேசு எவ்வளவு ஆழமாய் பிதாவோடு உறவாடி கொண்டு இருக்கிறார்னு பாருங்க. நான் அங்க வந்துருவேன், இவர்களுக்கு நீர் காத்து கொள்ளணும், அவர்கள் நான் காத்து கொண்டுதான் வந்தேன், ஆனாலும் கேட்டின் மகன் கெட்டு போயிட்டான், இப்பொழுது நான் அங்க வந்துடுறதுனால அவர்களுக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாகட்டும். இப்படி அவர்கள் சந்தோஷத்தை பெற்றவர்களாக, ஒரு மனம் உள்ளவர்களாக, ஒன்றாக, நம்மை போல ஒன்றாக அவர்கள் இருக்கும்படி காத்துக்கொள்ள அந்த கிருபையை அவங்களுக்கு கொடுத்து, ஒருத்தருக்கு ஒருத்தர் கசப்பு, வைராக்கியம், பெருமை, மேட்டிமை, போட்டி இவைகளெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு மனம் இல்லாம இருந்துடக்கூடாது. ஆகவே நம்மை போல ஹோலினஸ், எவ்விதமாக நாம் பரிசுத்தத்திலே அவர்கள் தங்கள் நடக்கை எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக, களங்கம் இல்லாதவர்களாய், கரை திரை பிழை ஒன்றும் இல்லாதவர்களாய் நிற்கும்படி நான் காத்து வந்தேன். நான் இப்பொழுது அங்க வந்துடுறேன். பிதாவே, நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். உம்முடைய வார்த்தைகளை அவர்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த வார்த்தைகளினாலே அவர்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்து அவர்களை நீர் காத்து கொள்ளும் என்று சொன்னார். ஆகவேதான் ஆவியானவர் அவர் சகல சத்தியத்தில உங்களை போதித்து நடத்துவார். நான் போனேன் என்றால் உங்களை தனியா இருக்க விட மாட்டேன், வேறொரு தேற்றரவாளனை அனுப்பி உங்களை வழி நடத்துவேன். இயேசு பிதாவினிடத்துல வேண்டிக் கொண்டபடியே பிதா என்ன செய்யறாரு? காத்து கொள்ளும்படி இயேசு பிதாவினிடத்தில் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியை பெந்தெகோஸ்தே நாளிலே பொழிந்தருளி ஆவியானவரை சபைக்கென்று கொடுத்து பூமியிலே தேவனுடைய கிறிஸ்துவின் மனமாட்டிய சபையை காத்து கொள்ளும்படியாக, சகல சத்தியத்திலும் போதித்து நடத்தும்படியாக, நான் சொன்னவைகளையும் போதிப்பார், எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டி பேசுவார். அவர் சுயமாய் பேச மாட்டார், நான் சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு சொல்லுவார். நான் சுயமாய் பேசவில்லை, என்னை அனுப்பினவர் சொன்னதையே பேசியிருக்கிறேன். இதெல்லாம் வைத்துதான் இங்க இயேசு பேசுகிறார். நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினால் அவர்களை காத்துக்கொள்ளும். சரிதானே? இப்ப இங்க இந்த 15ஆம் வசனத்துல நீர் அவர்களை 14 நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். நான் உம்முடைய வார்த்தையை கொடுத்தேன். என்ன வார்த்தைன்னு இப்ப பார்க்க போறோம். அங்க அதனாலதான் செமிகோலன் போட்டிருக்கு. என்ன வார்த்தை என்றால், நான் உலகத்தால் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல, ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. பாருங்க, ரொம்ப உலகம்னு ரொம்ப ஆழமா பேசுற. இதை இந்த கிறிஸ்தவ ஜனம் புரிந்து கொள்ளாமலேயே இருக்கிறாங்க. அது ஏன்னு என்னன்னு தெரியல. அது சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு சொல்லுகிறார், நான் உலகத்தால் என்ன வார்த்தையை தெரியுமா கொடுத்தேன்? நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தான் அல்ல என்கிற வார்த்தையை அங்க கொடுக்கிறார். எந்த வார்த்தையை கொடுக்கிறாரு? நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். எந்த வார்த்தையை தெரியுமா கொடுத்திருக்கேன்? நான் உலகத்தான் அல்ல, அதே மாதிரி அவர்களும் உலகத்தான் அல்ல என்று இவ்வளவு மகிமையான, இவ்வளவு ஒரு உயர்ந்த உன்னத சீக்ரெட்டான வார்த்தை அவங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். இந்த வார்த்தை அவங்க வச்சிருக்கிறதுனாலதான் உலகம் அவர்களை பகைக்கிறது. புரியுதுங்களா? எவ்வளவு ஆழமா இயேசு பேசிக்கொண்டு அதுலயும் செமிகோலன் விடாம போறாரு. இந்த வார்த்தையை அவங்க வச்சிருக்காங்க. எந்த வார்த்தையை வச்சிருக்கிறாங்க? இயேசு இந்த உலகத்தான் அல்ல, அவர் பரலோகத்தில் இருந்து வந்தவர், பரலோகத்துக்கு போனாரு. நாங்களும் இந்த பரலோகத்து ஆளு கிடையாது, நாங்களும் பரலோகத்திலே வீற்றிருக்கிறவர்களாக, பரலோகத்து ரெப்ரசன்டேட்டிவாக நாங்கள் இருக்கிறோம் என்கிற வார்த்தையை அவர்களுக்கு நான் கொடுத்திருக்கிறேன். அந்த வார்த்தையை அவர்கள் வைத்திருக்கிறபடியினாலே உலகம் அவர்களை பகைக்கிறது. சோ செமிகோலன் போட்டு போய் ஏன் அவங்களை பகைக்கணும்னா, என் பிள்ளைங்களுக்கு தெரியும்
they are not of this world. நான் என்ன வார்த்தையை கொடுத்தேன் என்றால் they are not of this world. நான் அவர் கம்பேர் பண்றாரு, இயேசு போல நம்மளை காமிக்கிறாரு. ஏன் நான் உலகத்தானே கிடையாதுப்பா, நான் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தாலும் நீங்களும் அப்படித்தான்னு சொல்லியிருக்கேன். அவ்வளவு ஐடென்டிட்டியை கொண்டு போய் இயேசு பிதா கிட்ட பேசி கொண்டு இருக்கிறார். இவ்வளவு ஐடென்டிபிகேஷனை கொள்ளாக மனவாட்டியை தேவன் கொண்டு வந்து இந்த வார்த்தையை வெற்றிருக்கிறனால தேவன் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தை அனுப்பினார், அது இஸ்ரவேல் மீது இறங்கினது என்று நம்ம பார்க்கிறோம். வார்த்தையை பெற்ற ஜனம், இந்த வார்த்தையை நான் அவங்களுக்கு கொடுத்திருக்கிறபடினால இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு இருக்கிறவர்களாய் உலகத்தில் சுடரொளியை போல வார்த்தையை பிடித்து கொண்டு சுடரொளியை போல பிரகாசிக்கிற நாங்கள் என்று பவுல் சொல்ல. சோ இந்த வார்த்தையில ஐடென்டிட்டியான இந்த வார்த்தையை நாங்க பெற்றதுனால உலகம் அவர்களை பகைத்தது அப்படின்னு சொல்லிக்கிறோம். சோ அதனாலதான் உலகம். ஆகவே நீங்க என்ன செய்யணும், ஏன் காத்து கொள்ளணும்னா இந்த ஐடென்டிட்டி, தே ஆர் டிஃபரண்ட். அதனால உலகம் அவர்களை பகைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன வர்றாரு, இப்ப மறுபடி என்ன பேசுறாரு 15, நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நான் மேல வந்துருவேன் உம்மகிட்ட, என்ன மாதிரி அவங்களும் பரலோகத்தாள்னு சொல்லி என்ன மாதிரி அங்கேயும் அவங்கள கூட்டிட்டு போக வேண்டாம். இப்பொழுது நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். இப்போ ஒரு விண்ணப்பத்தை ஜபத்தை கேட்டிருக்கா, நீர் அவர்களை தீமை நின்று, ஏன்னா உலகம் அவர்களை பகைக்கிறது, நீதிமானை வேட்டையாடுகிறார்கள், பரிசுத்தவான்களை நிந்தித்து அவமானப்படுத்தி இவ்விதமாக என்னுடையவர்களை நீர் எனக்கு தந்தவர்களை உலகம் பகைத்தது. ஆகவே நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். சோ இயேசு நம்மளுக்கு ஜெபம் பண்ண சொல்லி கொடுத்தாரு. அதுல என்ன சொன்னாரு, அன்றென்றுள்ள ஆகாரம் எங்களுக்கு தாரும், தீமை எங்களை சோதனைக்குள் எங்களை பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். சோ இயேசு ஜெபித்து நமக்கு சொல்லி கொடுத்த மாதிரி இந்த ஒரு ப்ரொடெக்ஷன் வேணும். என்னன்னா உலகம் உங்களை பகைக்கிறது. ஆகவே இந்த ப்ரொடெக்ஷனையும் நீங்க அவங்களுக்கு கொடுங்க. ஏன்னா ஆல்ரெடி we are under enmity. அவர் பகைமை நம் இந்த உலகம் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. உலகம் அவரை நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல. ஆகவே உலகம் உங்களை பகைத்தது. இயேசு இந்த சாப்டர்ல எவ்வளவு ஆழமா இதை பேசுறாரு என்பதை நீங்க பார்க்கணும்னா, இயேசு உலகம் 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 உலகம், என்னுடையவர்கள் உம்முடையவர்கள், என்னுடையவைகள் உம்முடையவைகள், இப்படி எல்லாம் பேசி ஜெபித்து வருகிற அந்த ஆழத்தை நீங்க ருசிச்சாதான், ஆழத்தை நீங்க நோக்கினாதான் உலகத்திலே தேவன் நம்ம வைத்திருக்கிறார். ஆண்டவர் என்ன சொன்னார், உலகத்துக்கு நீங்க வெளிச்சம், உலகத்துக்கு பூமியில உப்பா இருக்கிறீர்கள், பூமியில நீங்க வெளிச்சமா இருக்கிறீர்கள். நான் ஓநாய்களுக்குள்ளே ஆடுகளை ஆட்டுக்குட்டிகளை அனுப்புகிறேன் என்று சொன்னார். ஓநாய் தான் இருளுள்ள இடங்களில் தான், இருளுள்ள ஸ்தலத்திலே பிரகாசிக்கிற விளக்கை போன்று. அப்ப நம்ம இருளுள்ள ஸ்தலத்துல தான் நம்மளை வச்சுட்டு போயிருக்காரு. நம்ம இங்க பிரகாசிக்கணும். நம்மை உலகம் பகைத்து கொண்டே இருக்கும். நமக்கு வேண்டிய ப்ரொடெக்ஷனுக்காக இயேசு பிதாவின் இடத்துல விண்ணப்பம் பண்ணி இருக்கிறார். சரிதானே? நம்ம என்னமோ பயப்படவே தேவையில்லை. அதனாலதான் சொன்னாரு, நீங்கள் பயப்படாதிருங்க, திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன். உலகத்திலும்
உலகத்தில் உள்ளவைகளெல்லாம் எல்லாவற்றின் மீது எனக்கு அதிகாரம் இருக்கிறது என்று சொன்ன. நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆகவே நீங்க என்ன செய்யாதீங்க, பயப்படாதிருங்க. இயேசு நம்மளை எதிர்க்கிறவங்க இருப்பாங்க, நிந்திக்கிறவங்க, அவமானங்கள் எல்லாம் இருக்கும். இந்த நேரத்துல இப்படிப்பட்ட உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. திடன்கொள்ள ஆகிலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். நான் ஜெயித்தது போல தேவனால் பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். சரிதானா? நீங்க வேதம் முழுவதையும் பார்த்தீங்கன்னா இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க. கிறிஸ்தவர்களுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு, மனவாட்டி ஆகிய சபைக்கு, தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரருக்கு உலகம் என்னன்னு தெரிஞ்சாதான் நம்ம ஜெயிக்க முடியும். சரிதானா? நல்லா பார்ப்போம். இங்க என்ன பட்டோம்? இயேசு 9ஆம் வசனத்துல சொன்ன, நான் உலகத்துக்காக வேண்டி கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிற அவர்களை நீர் காத்து கொள்ள வேண்டும் என்று இயேசு விண்ணப்பங்களை, ஜபத்தை ஏறெடுத்ததை நம்மால் பார்க்க முடிகிறது. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. என்ன உபத்திரவம்ன்றத நம்ம கிறிஸ்தவ ஜனம் சரியா நிதானிக்காம பட்னியா கிடக்கிறது, கடன் வாங்கிட்டு பிரச்சனை, வியாதியில கிடக்கிறது, சோம்பேறியா இருக்கிறது, வீட்டுல போராட்டம், ரோட்ல போராட்டம், குடும்பம் பிரச்சனை, இதையெல்லாம் கிறிஸ்தவர்கள் தேவன் அனுமதித்த உபத்திரவம் நினைக்கிறாங்க. இது அல்ல, இது பிசாசு. தேவன் ஒருவரையும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவரும் அல்ல, அவர் சோதிக்கப்படுகிறவரும் அல்ல. சரிதானா? தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. என்ன சோதனைன்னா, நல்லா சொன்னாரு, உபத்திரம் ஏன் வரும்னா, ஏன் உலகம் பகைக்குது? நீங்கள் உலகத்தார் அல்லாததினால பகைக்குது. சரிதானா? நல்லா இருக்கா? நல்ல வேதத்தை நல்லா புரிந்து கொள்ளணும். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அப்படி சொல்லிட்டு சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போதே அப்படி பாடின உடனே மக்கள் என்ன செஞ்சிடறாங்க? ஏற்கனவே எனக்கு இடுப்பு வலி இருக்குது, எனக்கு பிரச்சனை, கடன் பிரச்சனை, வீட்டு வாடகை கொடுக்க முடியல, இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை, அந்த கடன்காரன் துரத்துறான், இவன் துரத்துறான், இதையெல்லாம் பாரமா வச்சுக்கிட்டு ஆண்டவர்கிட்ட வந்தா இதெல்லாம் பார்த்துக்குவாருன்னு சொன்னாருன்னு நினைச்சுக்கிறாங்க. அப்படி அல்ல காரியம். அந்த முந்தின வசனத்தை இந்த வாரத்துல கூட நம்ம சபையில வந்த ஜப கூட்டத்து மக்கள் இதை பேசினாங்க, இந்த பாடலையும் பாடினாங்க. ஆனா அதுக்கு முந்தின வசனம் என்ன சொல்லுது? அதி சீக்கிரத்தில் நீங்கும் மிக லேசான உபத்திரவம் என்று சொல்ற அந்த வசனத்துக்கு முந்தின வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? மேலானவைகளையே நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரம். யாருக்கு? ரோட்ல இருக்கிறவங்களுக்கு இல்ல, வேடிக்கை பார்த்துட்டு வர்றவன் கும்மால அடிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இல்ல, மேலானவைகளையே காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு, காணப்படாதவைகளையே நோக்கி இருக்கிற நமக்கு. சரிதானா? யாருக்கு லேசான உபத்திரம் சொன்னாரு? காணப்படாதவைகளை, மேலானவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரம். அப்ப அவங்க நோக்கம்லாம் எங்க இருக்குது? பரலோகத்தில் இருக்கிற பிதாவே, உம்முடைய சித்தத்தை செய்யணும். என்ன செய்யணும்? நாங்கள் உலகத்தானா இராதபடி நீதியிலே, பரிசுத்தத்திலே, அழகிலே எங்கள் நீதியின் வெளிச்சத்தை நீர் என்ன செய்ய வேண்டும்? நீதி உள்ள பிள்ளைகளாய், அன்பின் பிள்ளைகளாய், தேவ ராஜ்யத்தின் பிள்ளைகளின் அழகை உடுத்தினவர்களாய், அலங்கார வஸ்திரத்தை உடுத்தினவர்களாய், தூசியை உதறினவர்களாய் நான் எழுந்து பிரகாசிக்கும் பொழுது ஜாதிகள் உன் வெளிச்சத்தினிடத்துல வருவார்கள். அப்படிதான் வேதம்.
சரிதானா? அப்படிதான் வேதம். ஆகவே இந்த காரியத்தை நிமித்தமாக நான் இருக்கும் பொழுது என் விசுவாசத்துக்கு தான் பரீட்சை. சோதனை என்ன சோதனை? நான் நினைச்சு கொண்டிருக்கிறேன் நான் பரலோகத்து வாசி என்று இயேசு சொன்னாரே, நான் இயேசுவின் வார்த்தைகளை பெற்றவன், நான் இயேசுவினால் மீட்கப்பட்டவன், பிதாவினால் இயேசுவுக்கு என்று அருளப்பட்டவன், நாங்கள் பரலோகத்துக்குரிய ஆள். இது எல்லாம் விசுவாசித்து அறிந்திருக்கிற தேவ ஜனம் மேலானதை நோக்கி இருக்கிறது. அவர்களுக்கு உலகம் பகைத்து, அவர்களை நிந்தித்து, அவர்களை அவமானப்படுத்தி, அவர்களை உபத்திரவப்படுத்தி, அவர்களை சேதப்படுத்தி போராடி அவர்களை நாசப்படுத்தி கொண்டு இருக்கிறார்களே, இந்த உபத்திரவத்தில் இருந்து இந்த பாடுகள் வரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று சொல்லி, இந்த பாடுகள் என்று கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் வருகிற நிந்தை, அவமானங்கள், பாடுகளை மாத்திரமே வேதம் நமக்கு அனுமதித்திருக்கிறது. அதைத்தான் பவுல் சொல்கிறான், எனக்கு மிகுந்த போராட்டம் உண்டாயிருக்கிறது. என்ன போராட்டம்? நான் போகிற இடங்களில் எல்லாம் அடியும் நிந்தையும் காவலும் எனக்கு இருக்கிறதை மாத்திரம் நான் அறிந்திருக்கிறேன். எங்கெல்லாம் நான் போகிறேனோ, நான் ரோமுக்கு போகணும், அங்க அடியும் காவலும் நிந்தையும் அவமானமும் இருக்கிறது. நான் எருசலேமுக்கு போகும் பொழுது அங்க அடியும் காவலும் நிந்தையும் இருக்கிறது. நான் தெசலோனிக்கு, நான் கொரிந்து பட்டணத்துக்கு போனா அங்க அடியும் காவலும் நிந்தையும் இருக்கு. இவைகளை எல்லாம் தான் சொல்றாரு, எனக்கு மிகுந்த போராட்டங்கள் என்று சொல்லுகிறார். சரிதானா? இப்படியாக கிறிஸ்துவின் இந்த நிந்தனை, அவமான போராட்டங்கள் கிறிஸ்துவின் சபைக்கு நிச்சயமாய் உண்டு. ஆனா அவைகள் வருகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. ஆண்டவர் யாரையும் திராணிக்கு மிஞ்சி சோதிக்கிறதற்கு அவர் அப்படிப்பட்டவரும் அல்ல. சரிதானா? அவன் விசுவாசம் சோதிக்கப்பட்ட அதிக விலையேறப்பட்ட உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு. என்ன சோதனை வரும்? உங்களுடைய விசுவாசம் தான் சோதி. நீ மீட்கப்பட்ட ஆளா? நீ பரலோகத்த ஆளா? நீ ரட்சிக்கப்பட்ட ஆளா? உனக்கு கோபமே வராதா? உனக்கு கசப்பு கிடையாதா? நீ உனக்கு பெருமையே இல்லையா? தாழ்மையான ஆளா பாப்போமா என்று சொல்லி உங்கள் விசுவாசத்தின் பரிசுத்தத்துக்கு, அந்த அழைப்பின் நீங்க நிற்காதபடிக்கு, உங்கள் ஐடென்டிட்டி இயேசு சொன்னாரே, அவர்களும் உலகத்தான் அல்லன்னு சொன்னாரே, அந்த ஐடென்டிட்டிக்கு விரோதமான யுத்தங்களும் போராட்டங்களும் சோதனைகளும் தான் வருமே தவிர வேற சோதனைகள் அல்ல. சரிதானா? சோ இந்த சோதனை, இப்படிப்பட்ட தீமைகள் அவர்களுக்கு வரும். அந்த தீமையை நின்று அவர்களை நீர் காத்து கொள்ளும். நிந்தைகள். சரி, நம்ம இப்ப ஜெபிக்க போகிறோம். சரிதானா? ஐயா, எங்களை உம்மை போல எங்களை அழைத்து உம்முடையவர்களாய் வைத்து எங்களுக்காய் நீர் வேண்டிக் கொண்டீங்க. நாங்கள் உலகத்தான் அல்ல என்று எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறீங்க. அதே போல நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யக்கூடாது? ஒரு மனமாய் அவர்கள் கூடி வந்தார்கள். அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அதைத்தான் ஜெபிக்கிறார். அவர்கள் ஒன்றாயிருக்கும்படி, நம்மை போல ஒன்றாயிருக்கும்படி. இயேசு பிதாவுக்கும் ஏதாவது அவங்களுக்குள்ள வேறுபாடு உண்டா? யார் பெருசு, யார் சின்னவர், நான் சொன்னாதான் நீ செய்யணுமா, நீ சொன்னா நான் செய்யணுமா? எந்த பிரச்சனையுமே கிடையாது. உம்முடையவைகள் எல்லாம் என்னுடையவைகள், என்னுடையவைகள் எல்லாம் உம்முடையவர்கள். நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அந்த ஒன்றை, அந்த அழகை காண்பிக்கிறதுக்கு தான் பரிசுத்த பிதாவே என்று ஜெபிக்கிறார். பரிசுத்தம், அந்த பரிசுத்தத்துல தான் நம்மை சொன்னாரு, நீங்களும் உங்கள் நடக்கை எல்லாவற்றிலும் எனக்கு ஏற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருங்கள் என்று வேதம் சொல்லுங்க. சோ அந்த பரிசுத்த பிதாவோக்கு ஒப்பிட்டு இயேசு பிதாவும் எவ்விதமாய் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி அவர்களை
காத்துக்கொள். அந்த கிருபையை தாங்க. பிரிவினை ஆவி இருக்கா, அதை மாத்துங்க. கசப்பு இருக்கா, வைராக்கியம் இருக்குதா, அதை மாத்துங்க. அந்த கிருபையை கொடுத்து அவர்களை தாங்கி அவர்களை வழிநடத்தி அதையெல்லாம் குணமாக்கி அந்த உம்முடைய நாமத்தினாலே உம்முடைய வார்த்தையை நான் கொடுத்திருக்கிறேனே, அந்த வார்த்தையின் மூலமாக அவர்களை நீர் காத்துக்கொள்ளும். நான் காத்து கொண்டு வந்தேன். இப்பொழுது எண்டு வந்துடுச்சு. இப்படி காத்து கொண்டு வந்தும் ஒருத்தன் என்ன செஞ்சிட்டான்? கெட்டு போயிட்டான். ஏன் தெரியுமா? வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக அவன் கெட்டு போனான். ஆகவே யாரும் மிஸ் பண்ணல. நானே வேத வாக்கியம் நிறைவேற வேண்டி இருந்ததுனாலதான் அவன் போனான். மற்றபடி வேற ஒருவரும் கெட்டு போகவில்லை. நான் காத்து கொண்டேன். நீர் அவர்களை காத்து கொள்ளும். சரிதானா? இதுல என்ன சொல்லி கொடுத்தேன்? ஒரு வார்த்தையை கொடுத்தேன். முன்னால செகண்ட் பார்ட்ல படிச்சோம். அவர்களுக்கு நீ தந்த வார்த்தைகளை நான் கொடுத்தேன். அவைகளை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள், அவர்கள் விசுவாசித்திருக்கிறார்கள், அதை அறிந்திருக்கிறார்கள். ஸோ அப்படி உறவில தான் நீ தந்தவர்களை நான் வைத்து இருக்கிறேன். அவர்களை இன்னுமாய் பிரிவினை இல்லாம, கசப்பு இல்லாம, வைராக்கியம் இல்லாம காத்து கொள்ளுங்க. அதெல்லாம் சொல்லிட்டு தான் சொல்றாரு. இப்ப நான் அவர்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கிறேன். அந்த வார்த்தை என்ன வார்த்தை? நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தான் அல்ல என்கிற வார்த்தையை கொடுத்திருக்கிறேன். இந்த வார்த்தை அவங்க வைத்து கொண்டு இருக்கிறதுனால, இந்த வார்த்தையை நம்பி அவர்கள் விசுவாசித்து அறிந்து ஓடிக்கொண்டு இருக்கிறபடியினாலே உலகம் அவர்களை பகைத்தது. இந்த உலகம் பகைத்து கொண்டிருக்கிறது. நான் உம்மிடத்துல வந்துடுறதுனால நீர் அவர்களை தீமை நின்று காத்துக்கொள்ளும். இந்த உலகம் எவ்வளவு பகைத்தாலும் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. நீ அக்கினியிலே நடப்பாய், வேகாதிருப்பாய். நீ ஆறுகளை கடப்பாய், அவைகள் உன்மேல் புரளாது. ஆகவே இப்படிப்பட்ட நம்பிக்கையோடு அவர்கள் தங்கள் ஓட்டத்தை ஓடும்படி அவர்களை காத்து கொள்ளும் என்று இயேசு ஜெபிக்கிறார். சரிதானா? நாமும் இவ்விதமாக இயேசுவை போன்று கருத்தாய் ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இயேசுவின் ஜெபத்துக்குள்ள நம்ம இருக்கணும். சாலமோன் ஜெபித்தான். எப்படி? தேவாலயத்தை கட்டி வைத்து விட்டு 40 வருடமாய் அந்த பெரிய ஆலயத்தை வெள்ளி, பொன்னு, வெண்கலம், கேதுரு அப்படி மரங்களினால் அழகாய் அவ்வளவு மகிமையை கட்டி வைத்து விட்டு அவன் விண்ணப்பத்தை வைக்கிறான். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அவன் விண்ணப்பத்தை ஏறெடுத்து, கர்த்தாவே உம்முடைய கண்களும் உம்முடைய பிரசன்னமும் இந்த ஆலயத்தில் இருக்கட்டும் என்று சொன்னபடியே தேவன் அந்த ஜபத்தை கேட்டருளினான். அதே போல இயேசுவ மணவாட்டியாகிய சபையை அவரே வந்து தம்முடைய ஆலயத்தை கட்டுவார் என்று சொன்னபடி இயேசு வந்து தம்முடைய ஆலயத்தை ரெடி பண்ணிட்டு, போடப்பட்டு இருக்கிற அஸ்திபாரமாகிய கிறிஸ்துவை அல்லாமல் வேற அஸ்திபாரம் இல்லை. இந்த ஆலயம் கிறிஸ்துவின் அஸ்திபாரத்தின் மீது கட்டப்பட்டு வருகிற ஜீவனுள்ள கற்கராய் கட்டப்பட்டு எழுப்பப்படுகிற ஆலயமாயிருக்கிறீர்கள். நீங்களே அந்த ஆலயம். இந்த ஆலயத்துக்காக தான் இயேசு ஜெபித்தா. ஒருவன் என் ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். அந்த ஆலயம் பரிசுத்தமாயிருக்கிறது. அது சுற்றிலும் அதன் எல்லை எங்கிலும் மகா பரிசுத்தமாயிருக்கும். இதுவே ஆலயத்தின் பிரமாணம். சரிதானா? அந்த ஆலயமாகிய சபைக்காக தான் இயேசு ஜபத்தை ஏறெடுத்து போனா. இந்த ஆலயத்துக்கு விரோதமாய் அண்ணன் வருவாங்க, எதிரிகள் உலகத்தார்கள் வருவாங்க. பாதாளத்தின் வாய் அந்த சபையை மேற்கொள்ளாது. உலகத்துல உபத்திரவம் உண்டு, ஆகிலும் திடன் கொள்ளுங்கள், நான் ஜெயித்தேன். நான் எங்க போயிருக்கேன்? உங்க சந்தோஷம் நிறைவாய் இருக்கட்டும். எங்க போயிருக்கேன்? நான் பிதாவின் இடத்துல தான் போயிட்டு நம்ம அப்பா கிட்ட போயிருக்கேன். அங்கிருந்து வந்து உங்களை
நான் சேர்த்து கொள்ளுவேன். ஆகவே உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்க என்று இயேசு சொல்லிட்டு போயிருக்கிறார். சரிதானா? உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆகிலும் திடன்கொள். நான் உலகத்தை ஜெயித்தேன். என் பிள்ளைங்களாகி நீங்களும் உலகத்தை ஜெயிக்கணும். அதனால சோர்ந்து போகாதீங்க. இதற்காக இயேசு பிதா கிட்ட வேண்டி கொண்டார், அவர்களை தீமை நின்று காத்து கொள்ளும் என்று ஜெபித்திருக்கார். சரிதானா? நம்ம தேவனுடைய கரத்துல நம்ம ஒப்பு கொடுத்து, சபையை ஒப்பு கொடுத்து, ஊழியக்காரர்களை ஒப்பு கொடுத்து, கர்த்தாவே உம்மை போல நாங்க ஜெபிக்கிறவர்களாய், கருத்தாய் ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். உம்மை போல நாங்க வீண் வார்த்தைகளை அலட்டாதபடி ஜெபிக்க வேண்டும். உம்மை போல உறவை மேன்மைப்படுத்தி இந்த உறவில இருந்து ஜெபிக்கணும். ஆகவேதான் இயேசு தம்முடைய அநேக ஊமைகளை, ஜெபத்தை குறித்த ஊமைகள் அநேக சொல்லும் பொழுதெல்லாம் அது உறவு சார்ந்த உவமைகளாகவே இருக்கிறது. தகப்பனுக்கும் மகனுக்கும், வேலைக்காரனுக்கும் வேலைக்காரிக்கும், சிநேகிதனுக்கும் சிநேகிதனுக்கும், மணவாட்டிக்கும் மணவாளனுக்கும், இப்படிப்பட்ட வேண்டுதல்கள் தான் நம்ம பார்க்க முடியும். பாவிக்கும் தேவனுக்கும், பிள்ளைக்கும் தகப்பனுக்கும், இப்படிப்பட்ட உறவின் சார்ந்த ஜெபங்களை இயேசு உவமைகள் மூலமாய் கற்றுக் கொடுத்திருக்கிறார். சரிதானா? ஆகவே இயேசு உறவை மேன்மைப்படுத்தி வைத்துட்டு தான் இந்த ஜெபத்தையே ஏறெடுக்கிறார். அவங்களை காத்துக்க, அவங்களன்னு கூட சொல்லாம இவர்களை இயேசு நம்முடைய அந்த ஜெபத்துல நம்மளை கூட சேர்த்திருக்க, இவர்களை காத்துக்கொள்ளும். அவர்களைன்னு சொல்லி எங்கேயோ சொல்லாம இவர்களை நீர் காத்துக்கொள்ளும் என்று சொல்லி, தீமை நின்றவர்களை காத்துக்கொள்ளும் சொல்லி. ஸோ இவ்வளவு அருமையாய் தேவன் உறவிலே நம்மை வைத்து, தம்மை போல பிதாவுக்கும் குமாரனுக்கும் வித்தியாசம் இல்லாதது போல நம்மையும் உறவிலே இணைத்து அங்க ஜெபிக்கிறார். அவர்களும் உலகத்தான் அல்ல என்கிற வார்த்தை அவர்களுக்கு கொடுத்தேன். எவ்வளவு மகிமையான காரியம் பாருங்க. சரிதானா? அந்த மகிமையை பெற்ற நாம் இந்த உறவுக்குள்ளா இருந்து ஜெபிக்க நம்ம பழக வேண்டும்.